ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் ஆத்ம தோழி ஜெயம் அஸ்ட்ரோ டாரட் பேசுகிறேன். ஆத்ம தோழர்கள் அனைவரையும் இந்த பதிவிற்குள் வருக என வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிஸ்னஸா இல்லைனா ஜாபா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இல்லைனா ஜாபை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அவங்களுக்கான பதிவை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க நம்ம பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ நான் 2 பைல் முன்னாடி வச்சுருக்கேன். இவங்க ரொம்ப யோசிக்கிற மாதிரி இருக்குது. ஒரு ஆரஞ்சு கலர் ஸ்டாச்சு. இது ஃபர்ஸ்ட் பைல். இது செகண்ட் பைல் மவுத் க்ளோஸ் பண்ண மாதிரி இருக்குது. இது 2 ஸ்டாச்சுவில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கு, எது ரொம்ப அட்ராக்ட் ஆகிருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா இது பைல் நம்பர் 1, இது பைல் நம்பர் 2, அந்த மாதிரியும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, வாங்க நம்ம பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஆரஞ்சு கலர் ஸ்டாச்சு இருக்கு இல்லையா, இது ஃபர்ஸ்ட் பைல். இதை சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன மாதிரியான வருது ரீடிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. உங்கள்கிட்ட ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும்னு நினச்சேங்க. நான் என்னோட பர்சனல் விஷயங்கள்லாம் சொல்கிறது ஒரு சிலர் எனக்கு என்ன மெசேஜ் பண்ணியிருந்தீங்கன்னா, உங்களோட ஸ்டோரிஸ்லாம் எனக்கு தேவையில்லை, ஒன்லி டேரட்டில் வர்றது ஏதோ அதை மட்டும் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட் பார்த்தேன். நான் ஒரே ஒரு கமெண்ட் தான் பார்த்தேன். ஸோ அவங்களுக்கு நான் என்ன சொல்லிக்கிற விரும்புகிறேன் அப்படின்னா, உங்களுக்கு இது மாதிரி அது கேட்க விருப்பம் இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ள நீங்கள் ரீடிங்ஸை பார்க்கலாம். ஓகே, இல்லை உங்களுக்கு பார்க்க பிடிக்கல அப்படின்னா நீங்கள் தயவு செஞ்சு ஸ்வைப் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். இது என்னோட ஒரு சொல்லணும்னு நினச்ச விஷயம். மற்றபடி உங்கள் எல்லாருக்குமே அந்த மாதிரி நடக்கிறதெல்லாம் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க, நிறைய பேர் சொன்னீங்க அப்படின்னா, நான் என்னோட பர்சனல் விஷயங்களை நான் இங்கே பேச மாட்டேன். ஓகே, உங்களோட விருப்பம் தான். எனக்கு ஒரே ஒருத்தர் தான் இது வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஸோ அதனால தான் சரி, அடுத்து நீங்கள் சொன்னால் சொல்லுவோம், இல்லைனா வேண்டாம் அதை விட்டுறலாம் அப்படின்ற மாதிரி தான் திங்க் பண்ணுறேன். நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு கமெண்ட்ஸில், உங்களுக்கு அந்த மாதிரி மிராக்கிள்ஸ் நடந்ததெல்லாம் வேணுமா, கேட்க விருப்பம் படுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா அதையும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நான் அதற்கு ஏற்ற மாதிரி நான் நடந்துக்கிறேன். ஓகே, இன்னைக்கு கூட காலையில் நான் ஒரு யூடியூப் பேஜ் தான் பார்த்தேன், ஒரு பதிவு. அதில் ஒரு ஆக்ட்ரஸ் பேட்டி எடுத்துகிட்டு இருந்தாங்க. அவங்க ஒரு இது சாரீஸ் ஷாப் பொட்டிக் வச்சுருக்காங்க. அப்போ அவங்க ஒரு மீனாட்சியை பற்றி ரொம்ப இதாக பேசிகிட்டு இருந்தாங்க, மிராக்கிள் நடந்தது அப்படின்ட்டு. அதில் கேட்டால் மீனாட்சி அம்மன் அந்த பட ஃப்ரேமில் இருந்து அப்படி நேராக அவங்க கிட்ட வர்ற மாதிரி இருந்ததாம். ஒரு நிமிஷம் மட்டும். அதுக்கப்புறம் அது கனவா நினைவான்னு இன்ன வரைக்கும் கூட தெரியல அப்படின்னு சொல்லி பஸ் இது மட்டும்தான் அந்த பதிவோட ஒரு சாரமாக இருந்தது. ஆனால் அதை ஒரு 10 நிமிஷம் வீடியோவாக அவங்க அதை சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு சின்ன அது அவங்க கனவா நினைவான்னு கூட தெரியல அப்படின்னும் போது, அவங்கள அது ஒரு ஆக்ட்ரஸ்ன்றனால அவங்க சொல்றதை எல்லாருமே கேட்குறாங்க இல்லையா. நான் சாதாரண ஆள் தானே, அதனால நான் சொல்றதெல்லாம் எடுபடாது அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஓகே, ஸோ நான் அவங்கள தப்பு சொல்லலை, அவங்களுக்கு நடந்த விஷயத்த அவங்க சொல்றாங்க இல்லையா. இன்னொரு இதில் என்னன்னா, ஒரு ஜோஷியர் அவர் ஜாதகத்தை எந்தெந்த கிரகங்கள் என்னென்ன பண்ணுது அப்படின்றத மட்டுமே அவர் சொல்லலாம். அவரோட ஃபேமஸ், ரொம்ப ஃபேமஸ் அவர் யூடியூப்ல சொல்லலாம். ஆனால் அவரை பேட்டி எடுக்கும்போது அவர் பர்சனலாக அவருக்கு நடந்த விஷயங்கள், அவருக்கு பண பிரச்சனை இருந்தது, அண்ணாமலையார்ட்ட வேண்டினதுக்கு அப்புறம் அவருக்கு அந்த பண பிரச்சனை ஒரு 3வது நபரால எப்படி தீர்க்கப்பட்டது, முகம் தெரியாத ஒரு 3வது நபரால எப்படி தீர்க்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அவரோட எல்லா பதிவுலையுமே அவரோட பர்சனல் மிராக்கிள்ஸும் சொல்லிட்டு தான் இருப்பாரு. ஸோ அதை லட்சக்கணக்கான மக்கள் கேட்குறாங்க, விரும்புறாங்க இல்லையா. ஸோ நம்ம என்ன அதை சொல்றதுனால எனக்கு என்னமோ எக்ஸ்ட்ரா கிடைக்க போதா, பணம் கிடைக்க போதா, இல்லை இது அது கிடையாது. விஷயம் அது கிடையாது. ஓகே, அந்த விஷயங்கள், சில விஷயங்கள் சொல்லும் போது உங்களுக்கும் அந்த பக்தி உணர்வு அதிகரிக்கும். ஓகே, சரி இவங்களுக்கு நடந்திருக்கப்ப நமக்கும் நடக்கும், நம்மளும் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம், நம்மளும் சாமியை சரணாகதி அடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பக்தி மார்க்கத்துல அந்த கூட்டிட்டு போகும் அந்த எண்ணம். அதற்காக மட்டும்தான் நாங்க சொல்றோமே ஒழிய, இல்ல எங்களுக்கு நடந்த விஷயத்த பாருங்கன்னு சொல்லி பெருமை அடிக்கிறதுக்கு கிடையாது. சரியா, இதை நீங்க கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். ஓகே,
இதுல மட்டும்தான் நான் பணம் சம்பாதிக்க முடியும், அதனால டைமுக்காக நீங்க செய்யறீங்கன்னு கூட நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அதுவும் தப்பு. ஏன்னா எனக்கு இதை தவிர்த்து வேற 2 பிசினஸ் இருக்கு. ஓகே, அது நல்லா ரன் ஆகிட்டு இருக்குது. அடுத்து அஸ்ட்ராலஜியில நான் பார்த்துட்டு இருக்கேன், நான் அதுலயும் நான் பணம் சம்பாரிச்சிட்டு தான் இருக்கிறேன். ஓகே, இது எல்லாத்தையும் விட வந்து இப்ப நான் 1 hour உட்காந்து இந்த டேரட் கார்டு நான் ரீடிங் பண்ணிட்டு இருக்கணும். ஓகே, அது வந்து நான் என்னோட மன திருப்திக்காக மட்டும்தான் பண்றேன். உங்கள்கிட்ட நிறைய விஷயங்கள் பேச முடியும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் பண்றேன். ஓகே, இதை பிடிக்காதவங்க நீங்க வெளியில போகலாம், இல்ல நீங்க ஸ்வைப் பண்ணிட்டு போகலாம். ஓகே, இல்ல நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு உங்களுக்கு டேரக்ட்ல என்ன வருதோ அதை மட்டுமே நீங்க பார்க்கலாம். ஓகே, மற்றபடி உங்களுக்கு பிடிச்சிருந்தது, நீங்க அந்த குட்டி குட்டி ஸ்டோரி சொல்றது எங்களுக்கு பிடிக்குதுன்னு சொன்னீங்கன்னா எனக்கு அதை கமெண்ட் பண்ணுங்க, நான் அதுக்கப்புறம் சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. பிஸ்னஸா ஜாபா 2025ல நீங்க எந்த விஷயத்த அட்மையர் பண்றீங்க ஃபர்ஸ்ட்? ஓகே, இது வந்து நீங்க வந்து ஒரு யூடியூப் சார்ந்த ஒரு விஷயத்த பண்ணலாங்க. அதை வந்து நீங்க ஒரு ஆன்லைன் பிஸ்னஸாகவும் பண்ணலாம். ஓகே, இல்லை நீங்கள் அது ஜாபாக இருந்துக்கிட்டாலும் ஓகே தான். இப்போ நான் வந்து யூடியூப்பில் டேரட் கார்டு ரீடிங் பண்ணுறேன், இதுவும் வந்து ஒரு ஜாப் மாதிரி தான். ஓகே, இது கூட நீங்கள் பண்ணலாம், இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணலாம். கலைத்துறை சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு விஷயம் பண்ணலாம், மீடியா சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு விஷயம் பண்ணலாம். ஓகே, இல்லை நீங்கள் வந்து ஒரு பொட்டிக் வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, அதாவது ரெடிமேட் கார்மெண்ட்ஸ், சாரி பிஸ்னஸ், ஓகே, அந்த மாதிரி வந்து சுக்ரன் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயமும் நீங்க பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்க பியூட்டிஷியனா இருந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து பியூட்டி ப்ராடக்ட்ஸ் சேல் பண்ணலாம், இல்லை பியூட்டி பார்லர் வைக்கலாம். ஓகே, அது எல்லாமே உங்களுக்கு வந்து சக்சஸை கொடுக்கும். அடுத்து வந்து இந்த வீடு வாங்கி சேல் பண்றது, ப்ராப்பர்ட்டி டீலிங், அதுவும் சுக்கரோட சம்மந்தப்படுறது தான். ஸோ ப்ராப்பர்ட்டி டீலிங் வந்து நீங்க பண்ணலாம். ஓகே, கார் இருக்கு இல்லையா, கார் கம்பெனி, அதில் வந்து நீங்கள் வந்து கார் கம்பெனிஸ் மாதிரி இருக்க இடத்துல ஜாப் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அந்த ஜாப் வந்து உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். இல்லை அப்படின்னா கார் ஒரு டீலிங் பண்ணுற ஒரு விஷயம், கார் சேல் பண்ணுவாங்கல்ல, ரீசேல் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி விஷயங்களும் வந்து உங்களுக்கு வந்து பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்றாங்க. அதான் மொத்தத்தில் சுக்கிரன் சம்பந்தப்பட்ட தொழில்கள். ஓகே, நீங்கள் யூடியூப்ல கூட போட்டு பாருங்க, இல்லை கூகுளில் போட்டு பாருங்க, சுக்கிரன் சம்பந்தப்பட்ட தொழில்கள்னு வரும், அந்த விஷயம் பார்க்கலாம் நீங்கள். ஓகே, இல்லை இதுவங்க வந்து மதர், ஓகே, பிரெக்னன்ட் லேடிஸ்க்கு என்னென்ன தேவைப்படுறது, ஒரு நியூ பார்ன் பேபி இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து தேவைப்படுற விஷயங்கள் வந்து நீங்க சேல் பண்ணலாம். ஓகே, நியூ பார்ன் பேபிஸ்க்காக வந்து ஒரு சின்ன ஷாப் ஓபன் பண்ணி அதுல வந்து அவங்களுக்கு உரிய அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து நீங்க வைக்கலாம். ஓகே, அது மாதிரி வச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சக்சஸ் ஆகும்னு சொல்றாங்க. ஓகே, இப்போ நான் ஆல்ரெடி நிறைய தொழில் செஞ்சு பார்த்துட்டேன், எனக்கு வந்து சக்ஸஸே ஆகலை. ஸோ எனக்கு வந்து இப்போ பயமாக இருக்குது, அதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு எனக்கு டவுன் ஆயிடுச்சுன்னா என்னால் வந்து தாங்கவே முடியாது. அதனால வந்து இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் யோசிக்கிறீங்க, உங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்க. பாருங்க, உங்கள் முன்னாடி உள்ள பிஸ்னஸ் எல்லாம் டவுன் ஆயிடுச்சு நீங்கள் ஃபீல் பண்ணிடுறீங்க, உங்களுக்கு பின்னாடி இன்னும் 2 பிசினஸ் வந்து காத்துக்கிட்டு இருக்கு, அதை வந்து நீங்க பின்னாடி திரும்பி பார்க்காம இருக்கீங்க. அதனால உங்களுக்கு உங்ககிட்ட இருக்கிற திறமைகள் வந்து தெரியல, உங்ககிட்ட இருக்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு தெரியல. ஏன்னா நீங்க முன்னாடி கீழே குனிஞ்சு முன்னாடி இந்த விழுந்துருச்சேன்னு அதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. பின்னாடி உங்களுக்கு இன்னும் வாய்ப்புகள் இருக்கு, ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, இன்னும் 2 உங்களுக்கு பிசினஸ் வந்து பண்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத வந்து நீங்க வந்து இன்னும் பார்க்கல. ஓகே, அதுதான் உண்மை. உங்களுக்கு 2 பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குங்க. அதுல வந்து பிசினஸ் பண்ணா துரோகம் செஞ்சிருவாங்களோ, ஆல்ரெடி வந்து நான் துரோகத்தினாலதான் என் பிசினஸ் இழந்தேன், இன்னும் வந்து இன்னொரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி எனக்கு வந்து அந்த துரோகத்தை சந்திக்கிறதுக்கு எனக்கு பாடியில வந்து எனர்ஜி இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனா உங்களுக்கு வாய்ப்புகளை வந்து இந்த பிரபஞ்சம் தர்றதுக்கு ரெடியா இருக்காங்க. ஓகே, உங்களுக்கு வாய்ப்புகள் வரும், தானா வரும். ஒரு 3வது நபரால
தானா வந்து வரும். நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்கணும்ன்ற அவசியம் இல்லை. 2 பிசினஸ் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கு. ஓகே, இது ஒரு கார்டு, ஹெர்மிட் கார்டு வந்திருக்கு. இது என்ன வரும்னா கேது சம்பந்தப்பட்ட தொழில்கள் வந்து நீங்க பண்ணலாம். இப்ப வந்து ஆன்மீகம் உங்களுக்கு பிடிச்சனாலதான் நீங்க இந்த டேரட்குள்ளே வந்திருக்கீங்க இல்லையா? இந்த டேரட் ரீடிங் பார்க்க வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கேது நல்லா இருக்குன்னு தான் அர்த்தம். ஒரு ஆன்மீகம் வந்து பிடிக்கும் அப்படின்றதான் அர்த்தம். ஓகே, சோ நீங்க கேது சம்பந்தப்பட்ட தொழில்கள், இப்ப வந்து ஒரு சாமி ப்ராடக்ட்ஸ் சேல் பண்ணலாம். ஒரு பூஜைக்கு தேவையான சாமான்கள் வந்து நீங்க சேல் பண்ணலாம். விளக்கு பிடிச்சிருக்காரு இல்லையா? சோ விளக்கு சம்பந்தப்பட்ட பொருட்கள், நீங்க வந்து சாமிக்கு தேவையான விளக்கேற்றும் பொருட்கள் வந்து நீங்க சேல் பண்ணலாம். ஓகே, காளி கோயில் இல்ல சாய்பாபா கோவில் இல்லைன்னா முருகன் கோவில், அந்த கோவில்கள் பக்கத்துல ஒரு பிசினஸ் வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். அது வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும்னு சொல்றாங்க. ஓகே, சாய்பாபா, காளி அண்டு முருகர், இந்த 3 பேர்ல யாராவது உங்களுக்கு எந்த கோவில் பக்கத்துல வீடு இருக்கோ அந்த கோவில் பக்கத்துல நீங்க வந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும். ஓகே, சாமி சம்பந்தப்பட்ட பொருட்கள் வைக்கலாம். ஓகே, பூஜை சம்பந்தப்பட்ட பொருட்கள் வைக்கலாம். ஓகே, சோ இந்த மாதிரி வந்து நீங்க செய்யலாம். ஒரு சிலர் வந்து நீங்க ஹீலரா இருக்கலாம், இல்ல நீங்க டேரட் கார்டு ரீடரா கூட இருக்கலாம். ஒரு மத்தவங்க வாழ்க்கைக்கு நீங்க வெளிச்சம் தர்றீங்க இல்லையா? சோ இதுவுமே வந்து ஒரு நல்ல பிசினஸா நீங்க எடுத்து செய்யலாம். ஓகே, இல்ல அப்படின்னா ஒரு கன்சல்டிங் ஒரு பிசினஸ் வந்து நீங்க பண்ணலாம். ஓகே, நான் இதுவும் சொல்ல மறந்துட்டேன். நீங்க வந்து இந்த சுக்கிரன் கார்டு வந்ததுல மேட்ரிமோனியல் பண்ணலாங்க. நீங்க இப்ப வந்து ஒரு திருமண தகவல் மையம் அது கூட நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். அதுவும் சுக்கரோட சம்பந்தப்பட்ட ஒர்க்கு தான். ஓகே, நீங்க அதுவும் பண்ணலாம். ஓகே, அதே மாதிரி இதுல வந்து நீங்க கன்சல்டிங் ஒரு விஷயம் வர்றாங்க அப்படின்னா நீங்க வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கன்சல்டிங் பண்ணி அவங்கள வந்து ஒரு மோட்டிவேட் பண்ற அந்த ஒரு பிசினஸும் வந்து நீங்க பண்ணலாம். ஏதாவது ஒரு கன்சல்டிங் ஆபீஸ் பண்ணலாம். ஓகே, நீங்க ஒரு டேரட் கார்டு ரீடரா இருந்தீங்கன்னா டேரட் கார்டு ரீடிங்காக ஒரு ஆபீஸ் பண்ணலாம். அஸ்ட்ராலஜி படிச்சிருக்கீங்க அப்படின்னா அஸ்ட்ராலஜி நீங்க ஒரு ஜாபா எடுத்து நீங்க பண்ணலாம். ஒரு ஆபீஸ் போட்டு ஒண்ணுமே தேவையில்லைங்க, அதுக்கு ஒரு டேபிள், ஒரு நோட்டு, பேனா, பென்சில் இதான் வேணும். முன்னாடி வச்சுட்டு வர்றவங்க ஜாதகத்தை பார்த்து நீங்க அவங்களுக்கு பலன் சொல்லலாம். சோ அந்த மாதிரி நீங்க வந்து ஒரு ஜாதக ஆபீஸ் வந்து அஸ்ட்ராலஜருக்காக ஒரு ஆபீஸ் போட்டீங்க அப்படின்னா அதுவும் வந்து ரொம்ப நல்லா உங்களுக்கு பிக்கப் ஆகும். ஓகே, உங்களுக்கு வந்து அந்த வாக்குஸ்தானம் நல்லா இருந்தது அப்படின்னா நீங்க மிகப்பெரிய ஒரு ஜோதிடரா வர்றதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு, நீங்க அஸ்ட்ராலஜி படிச்சிருந்தால். ஓகே, டேரட் கார்டு முடிச்சிருந்தீங்கன்னா டேரட் கார்டு ரீடிங் கூட ஒரு ஆபீஸ் போட்டு நீங்க பண்ணலாம்னு சொல்றாங்க. ஓகே, ஒரு புதிய பரிமாணம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நீங்க அஸ்ட்ராலஜி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க ஆபீஸ் போட்டீங்க அப்படின்னா ஒரு அஸ்ட்ராலஜரா உங்களுக்கு எல்லாரையும் வந்து தெரிய போகுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, சிவனோட அருள் பரிபூரணமா இருக்கு. இங்க 2 கார்டுமே சூப்பர் கார்டு வந்திருக்கு. நீங்க வந்து சிவன் அருள் பெற்ற ஒரு குழந்தை. ஓகே, உங்களுக்கு வந்து சிவன் வந்து காத்துட்டு இருக்காரு உங்களுக்கு வந்து வாய்ப்பை கொடுக்கறதுக்காக. அவர் உங்க கூடவே இருக்காரு. அதனால தைரியமா அந்த விஷயத்த நீங்க பண்ணீங்க அப்படின்னா ஒரு நல்ல பதவியில உட்கார்ந்துருக்காங்க பாருங்க, ஒரு நல்ல இடத்துல ஒரு சேர் போட்டு ஒரு ராஜா போல உட்கார்ந்துருக்காங்க இல்லையா? சோ இது வந்து கண்டிப்பா நீங்களும் இந்த மாதிரி ஒரு ஆபீஸ் போட்டு நீங்க ஒரு ராஜா போல உட்கார்ந்து சொந்த தொழில் செய்யறதுக்கான அத்தனை தகுதிகளும் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, நீங்க வந்து மேஷ ராசியா இருக்கலாம், இல்ல சிம்ம ராசியா இருக்கலாம். ஓகே, ஒரு போர் குணம் படைத்த ஒரு பெண்ணாவோ ஆணாகவோ இருக்கலாம். உங்களுக்கு வந்து பாக்குறதுக்கு தான் நீங்க வந்து ரொம்ப மென்மையா இருப்பீங்க, ஆனா உங்களுக்குள்ளேயும் ஒரு போர்க்குணம் இருக்கும். அதாவது போராடுகிற திறன் இருக்கு. ஓகே, எவ்வளவு அடிச்சாலும் எப்படி எந்திரிக்கிற அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி எவ்வளவு வாழ்க்கை உங்களை கீழே தள்ளி அடிச்சாலும் அதுல இருந்து மேல வர்றதுக்கான அத்தனை தகுதிகளுமே உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, செவ்வாயோட அருள் பரிபூரணமா இருக்கு அப்படின்னா முருகரோட அருள் பரிபூரணமா இருக்கு. நான் ஏற்கனவே சொன்னேன் முருகன் கோவில் பக்கத்துல கூட நீங்க செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப முருகரே வந்திருக்காரு. சோ உங்களுக்கு வந்து முருகன் கோவில் பக்கத்துல நீங்க ஏதாவது ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த முருகன் அருளால மிகப்பெரிய ஒரு வெற்றி காத்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நீங்க வைக்க போற பிசினஸ் கூட பேர் கூட முருகன் சம்பந்தப்பட்ட ஒரு பேரா வைக்கலாம்.
ஓகே. இப்போ ஒரு ஃபேன்சி ஸ்டோரும் இதுல சுக்கர் ஆதிக்கத்துல தான் வரும். பியூட்டிஷியன் அது வந்து ஒரு அழகை வந்து இது பண்றதானே. ஸோ ஃபேன்சி ஸ்டோரும் நீங்க வைக்கலாம். ஓகே, ஃபேன்சி ஸ்டோருக்கான ஒரு இதுவும் வந்து இதுல இருக்கு. சுக்கரோட ஆதிக்கம் தான் அதுவும். ஸோ அதுவும் இருக்கு. ஸோ நீங்க இப்போ ஒரு ஃபேன்சி ஸ்டோர் வைக்கிறீங்கன்னா முருகன் ஃபேன்சி ஸ்டோர், ஓகே, இல்லைன்னா வேல், அந்த மாதிரி ஏதாவது ஒரு முருகன் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் ஒரு பேர் வச்சிங்க அப்படின்னீங்கன்னா அது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொண்டு வந்து தரும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, one minute. It's never too late to learn something new. அதாவது உங்களுக்கு அதை பத்தி தெரியல, நான் படிக்கணும்னு ஆசைப்படுறேன், எனக்கு வந்து இப்பதான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா பரவாயில்ல, நல்லா படிங்க. படிச்சுட்டு அந்த ஜாபை வந்து நீங்க செய்யறதுக்கு இல்ல அந்த வேலையை தொழிலை செய்யறதுக்கு முயற்சி எடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, யார்கிட்ட நீங்க டீல் பண்ணாலும் ஃபைனான்சியலி ஃபர்ஸ்ட் வந்து சொல்லுங்க. இப்போ ஒரு அஸ்ட்ராலஜரா இருக்கீங்க இல்ல டாரட் கார்ட் ரீடரா இருக்கீங்க அப்படின்னா பணம் வாங்கினதுக்கு அப்புறம் நீங்க வந்து பலன் சொல்ல ஆரம்பிங்க. ஓகே, ஏன்னா நீங்க வந்து ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒருத்தவங்க அவங்க வந்து ரொம்ப அறிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஆவலா ஈகரா இருப்பாங்க. ஸோ வந்து மணி பே பண்ணிடுவாங்க. நீங்க எல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து மணி கேட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து தர்றதுக்கு வந்து மனசு இருக்காது. ஸோ அப்ப வந்து ஒரு மணியை வச்சு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும் அந்த இடத்துல. ஸோ நீங்க வந்து கர்மாவும் இப்ப யாருக்காவது ஃப்ரீயா பாக்குறீங்க அப்படின்னா அவங்களோட கர்மா வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ அதனால கொஞ்சம் பிசினஸ் தர பாருங்க. ஓகே, ஒரு பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா அது பிசினஸ் மாதிரி தான் பார்க்கணும். சென்டிமெண்டா நீங்க பாத்தீங்க அப்படின்னா அதுல இருந்து கொஞ்சம் சில பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஒரு நார்த் சைடு உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும். அதாவது வடக்கு பார்த்த வாசலா அந்த வாசல் வந்து இருக்கணும் அந்த கடைக்கு. ஓகே, அந்த தொழில் செய்யற ஸ்தாபனம் வந்து வடக்கு பார்த்ததா இருந்ததுன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, உங்களோட கோலை அச்சீவ் பண்றதுக்கு இதுதான் வந்து சரியான நேரம். ஸோ நீங்க வந்து உங்க கோலை வந்து அச்சீவ் பண்ண ரெடியா இருங்க அப்படின்றாங்க. இங்க பாருங்க, அதுவா வந்து இதா இருக்கு விழுகுது. நான் அந்த கார்டு எடுக்கல, அதுவா வந்து விழுந்தது. யுவர் ஏஞ்சல்ஸ் அண்ட் ஸ்பிரிட் கைட்ஸ் ஹேவ் யுவர் பேக். உங்க பின்னாடி உங்களுக்கான ஏஞ்சல்ஸ் வந்து இருக்காங்க, உங்களோட ஸ்பிரிச்சுவல் கைட்ஸ் இருக்காங்க, உங்களோட முன்னோர்கள் ஆன்செஸ்டர் பிளெஸிங்ஸ் உங்களுக்கு வந்து நல்லா இருக்கு. அவங்களே தானா வந்து சொல்றாங்க, நான்லாம் உங்க பின்னாடி இருக்கோம், கவலைப்படாம போ அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ they are doing the work in the background to make way for your opportunities to come. அதாவது உங்களுக்கு வாய்ப்புகளை அவங்களும் அள்ளி தருவாங்க, உங்களுக்கு வந்து ஒரு கைடன்ஸா இருக்க போறாங்க. சோ நீங்க கவலைப்படாம தாராளமா இந்த தொழில்ல இறங்குங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஒரு முன்னாடி நீங்க வந்து ஒரு சில தொழில் ட்ரை பண்ணி பார்த்திருப்பீங்க. அதுல வந்து உங்களுக்கு வந்து ஏதோ மிஸ்டேக் பண்ணிருப்பீங்க. சோ வந்து அது ஃபெயிலியர் ஆயிருந்திருக்கும். சோ அதனால இப்ப தொழில் செய்ய பயப்படுற நீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு தப்புகள் மூலமா தான் நம்ம வந்து நிறைய கத்துக்க முடியும். இப்ப நீங்க வந்து என்னன்னா எந்த தப்பு செஞ்சீங்களோ அதை திருப்பி நீங்க செய்ய மாட்டீங்க இப்ப. ஓகே, சோ அப்ப வந்து உங்களுக்கு வந்து திருப்பி வந்து அந்த ஃபெயிலியர் வந்து வராது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, நீங்க வந்து சேலஞ்சஸ் எல்லாம் வந்து அக்செப்ட் பண்ணுங்க. ஓகே, இதுல வந்து ப்ராப்ளம்ஸ் வருதா, ஓகே, அதுல இருந்து என்னால கத்துக்கவும் முடியும் அப்படின்னு நினைங்க. எந்த இடத்துல ப்ராப்ளம்ஸ் நிறைய வருதோ அந்த இடத்துல வந்து கத்துக்க முடியும் உங்களால. ஓகே, ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு ஃப்ரெண்டு உங்க லைஃப்குள்ள வர்றாங்க அப்படின்னா அது வந்து ஒரு ரீசனா தான் வருவாங்க. ஓகே, உங்க ஃப்ரெண்டு மூலமா உங்களுக்கு ஒரு வாய்ப்புகள் வரப்போகுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அந்த ஃப்ரெண்டு வந்து உங்களுக்கு வாய்ப்புகளை கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, நீங்க வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைய போறீங்க பிசினஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி விஷுவலைஸ் பண்ணுங்க, அடிக்கடி இமேஜினேஷன் பண்ணுங்க. இந்த பிசினஸ்ல வந்து நான் சூப்பரா பண்ணுவேன், நான் எனக்கு வந்து இது ரொம்ப நல்லா இருக்க போகுது, எனக்கு இந்த பிசினஸ் வந்து ஒரு நிறைய கூட்டம் இருக்கு அந்த இடத்துல, உங்க கடையில வந்து நிறைய பேர் வந்து கண்டினியூஸா வாங்கிட்டு இருக்காங்க, நீங்க உங்க கல்லா நிறைய பணம் நிரம்பிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி விஷுவலைஸ் பண்ணுங்க. இந்த இடத்துல எனக்கு கடை இந்த மாதிரி இருக்கணும், இன்டீரியர் டெக்கரேஷன்
இந்த மாதிரி இருக்கணும், கடை பேர் இந்த மாதிரி இருக்கணும், இந்த இடத்துக்கிட்ட நான் கடை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க விஷுவலைஸ் பண்ணி இமேஜினேஷன் பண்ணிக்கிட்டே இருங்களேன். ஆட்டோமேட்டிக்கா அது யூனிவர்ஸுக்கு போய் காதுல கேட்டு அது யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு அதை சரி இவ்வளவு ஆசைப்படுறாங்கல்ல நம்ம நடத்தி தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த வந்து உங்களுக்கு நடத்தி தருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஒரு உங்களுக்கு தேவை வந்து இப்ப வந்து பொறுமை. ஓகே, பொறுமையா இந்த விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. நீங்க வந்து இப்ப ரெடி அப்படின்னு சொல்லிட்டீங்க, பொறுமை ரொம்ப நிறைய நேரம் பொறுத்துட்டீங்க, இப்ப வந்து நீங்க ரெடி ஆயிட்டீங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா ஓகே. ஆனாலும் இப்பயுமே உங்களுக்கு வந்து பொறுமையா அந்த விஷயத்த கையாளணும்னு சொல்றாங்க. ஏன்னா பொறுமை இல்லாம இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, உங்களுக்கு வந்து அந்த ஹீலிங் வந்து இப்ப தேவையா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, நீங்க வந்து 111 பாக்குறவரா இருக்கலாம், 111, 21, 41 அந்த மாதிரி வந்து நீங்க பாக்குற ஒரு மெம்பரா இருக்கலாம். ஓகே, அதாவது 1ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரைக்கும் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். இப்ப நீங்க February 1 to 11ல கூட February 1ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வர்றதுக்குள்ள கூட உங்களுக்கு வந்து இந்த விஷயங்கள் வந்து நடக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் மந்த் நவம்பர்ல வந்து நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாங்க. நவம்பர்ல ஒரு ஆப்ஷன் வந்திருக்கும், அதை வந்து நீங்க மிஸ் பண்ணிருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் மந்த் உங்களுக்கான திருப்பி இன்னொரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து கடவுள் கொடுக்க போறாங்க. ஸோ நீங்க இதை நவம்பர்ல விட்ட மாதிரி இப்ப வந்து நீங்க நியூ இயர்ல இந்த February மந்த்ல வரப்போற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை விட்டுறாதீங்க, கண்டிப்பா செய்யுங்க, உங்களுக்கு சக்சஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஒரே ஒரு விஷயம் வந்து நான் சொல்லிடுறேன், உங்களுக்கு வந்து எப்போ எந்த ஆப்பர்ச்சுனிட்டி வரும் அப்படின்றது வந்து உங்களுக்கே தெரியாது. ஒரு சர்ப்ரைஸாக திடீர்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். ஓகே, இன்னொரு விஷயம் என்னன்னா வர்ற ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து நீங்க இக்னோர் பண்ணாதீங்க. ஏன்னா திருப்பி திருப்பி ஒருத்தவங்க லைஃப்ல வந்து அதிர்ஷ்டம் ஒரு தடவை தான் கதவை தட்டும்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்து அந்த வர்ற டைம்ல நம்ம யூஸ் பண்ணிக்கணும். நம்ம அதை இக்னோர் பண்ணிட்டே இருந்தோம்னா சரி பிரபஞ்சம் என்ன நினைக்கும் அப்படின்னா சரி இவங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் வேணாம் போல அப்படின்னு நினைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்க உங்களுக்கு கொடுக்கறதே வந்து ஸ்டாப் பண்ணிடும். ஓகே, ஸோ அதனால எந்த ஒரு முடிவா எடுக்கிறதா இருந்தாலும் யோசிச்சு பொறுமையா எடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபெயிலியர்ல நீங்க இருந்து வெளியில வர்றீங்க, இல்ல ஒரு பெரிய வந்து ஒரு ஆக்சிடென்ட்டா ஏதோ ஒரு விஷயம் நடந்து அதுல இருந்து மீள முடியாம இருக்கீங்க, இல்ல ஒரு பெரிய ஒரு கஷ்டத்தை துக்கத்தை நீங்க அனுபவிக்கிறீங்க, இல்ல ஒரு பெரிய ஒரு நோய் நொடி வந்து உங்களால வந்து லைஃப்ல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு மீண்டு வந்திருக்கீங்க அப்படின்னா பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை வந்து அடுத்து கொடுக்கறதுக்கு காத்துட்டு இருக்கும். ஏன்னா இவ்வளோ நீங்க கஷ்டப்பட்டுட்டீங்க இல்லையா, அடுத்து ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியை உங்களுக்கு கொடுக்கும். ஓகே, ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்கன்னா கஷ்டப்பட்டுட்டே இருக்கணும்னு சொல்லி பிரபஞ்சம் எப்பயுமே நினைக்காது. அது வந்து ஒரு பெரிய கஷ்டத்தை நீங்க அனுபவிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய வந்து சந்தோஷத்தை ஒரு growth-ஐ உங்களுக்கு கண்டிப்பா கொடுக்கும். ஓகே, இப்போ வந்து நான் சில விஷயங்களை வந்து என்னகிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னா நீங்க வந்து ஒருத்தர் வந்து வேணான்னு சொன்னதுனால நான் வந்து இப்போ ஷேர் பண்ணலை. ஓகே, நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா சொல்லுங்க, நெக்ஸ்ட் நான் வீடியோல சொல்றேன். ஓகே, தேங்க்யூ. செகண்ட் வந்து இந்த ப்ரௌன் கலர் பைல், இது யாரு சூஸ் பண்ணீங்களோ அவங்களுக்கான ரீடிங்ஸை வந்து பார்க்கலாம் வாங்க. ஓகே, ஜாபா பிஸ்னஸா அப்படிங்கிற அந்த ஒரு இதுக்காக தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இப்போ ரீடிங்ஸு. ஓகே, தேங்க்யூ, ஜஸ்ட் தேங்க்யூ. ஒரு பொசிஷன், ஓகே, அது வந்து உங்களுக்கு ஒரு பதவி உயர்வா கூட இருக்கலாம். ஜாப்ல வந்து ஒரு ப்ரமோஷனோ இல்லை ஒரு பெரிய பொசிஷனோ நீங்க வந்து தேடிட்டு இருக்கிறீங்க. ஓகே, உங்களுக்கு வந்து ஜாப்ல ஆல்ரெடி நீங்க இருக்கிறவரா இருக்கலாம். இதை விட நல்ல ஜாப் கிடைக்காதா, இல்லைன்னா இதை விட வந்து ஒரு பெரிய போஸ்ட்டுக்கு நம்ம போயிட மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்க நீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இல்லை எனக்கு ஒரு நல்ல ஜாப் கிடைக்காதா அப்படின்னு ஏங்குறவங்க தான் இந்த செகண்ட் பையில சூஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே,
அதன் மூலம் வந்து நான் பணம் சம்பாதிக்கணும், அந்த ஜாப் மூலம் பணம் சம்பாதிச்சு நான் வந்து ஒரு சொசைட்டில ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிக்கிறீங்க. பணம் நிறைய சேவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. வீடு வாங்கணும், அந்த வேலைக்கு போய் தான் நான் வந்து என்னோட நிலைமையை உயர்த்திக்கணும், அதே நேரத்தில் ஒரு வீடு வசதி வாய்ப்புகள் எல்லாம் அதன் மூலம் தான் நான் பெருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. சில பேர் வந்து வெளிநாட்டு ஜாபுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. வெளிநாட்டில் போய் நல்லா சம்பாரிச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும்னு நினைக்கிறவங்க இந்த பையில கண்டிப்பா சூஸ் பண்ணிருப்பீங்க. ஓகே, ஆனா நிறைய வந்து கஷ்டங்களை நீங்க அதுக்காக அனுபவிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, பணம் கொடுத்து வெளிநாட்டு வேலைக்குன்னு சொல்லிட்டு பணம் கொடுத்து ஏமாந்து கூட இருக்கலாம் நீங்க. ஓகே, இல்லை ஒரு ஜாப் வாங்கி கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அதை வந்து ஏமாத்துறவங்களா இருக்கலாம். ஆனால் வந்து உங்களுக்கு இப்போ ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து வரப்போகுது, அதன் மூலம் உங்களுக்கு வந்து வேலை வந்து அதிகமாக கிடைக்க போகுது. ஓகே, உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஜாப் வந்து கண்டிப்பாக கிடைக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நல்ல ஒரு வேலையா உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அதன் மூலம் நீங்க நிறைய பணம் சம்பாதிக்க முடிகிற மாதிரி ஒரு நல்ல ஜாப் உங்களுக்கு கிடைக்க போகுது. பிரபஞ்சம் அதை கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அந்த வாய்ப்புகளை உங்களுக்கு மூன்றாவது ஒரு நபர் மூலம் உங்களுக்கு கொண்டு வந்து தரப்போகுது அப்படின்னு, அதன் மூலம் வந்து நீங்க ஒரு நல்ல பொசிஷன்ல உட்கார போறீங்க, நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க போறீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அது வந்து ஒரு பெண் மூலம் உங்களுக்கு வந்து நடக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பெண் வந்து உங்களுக்கு அந்த ஜாபை வந்து வாங்கி தர போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அது வந்து உங்களை விட வயதுக்கு குறைந்த ஒரு பெண். அதன் மூலம் வந்து உங்களுக்கு பொருள் சேர்க்கை நிச்சயமா நடக்கும். ஓகே, நீங்க வந்து அந்த ஜாபு கிடைச்சோன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்க போறீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு வரப்போகுது, அதன் மூலம் நீங்க ஒரு வெற்றி வீரனை போல சந்தோஷப்பட போறீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த ஜாபுக்காக நீங்க ரொம்ப நாள் காத்திருந்தீங்க அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து ஒரு வேலை பளு அதிகமா இருக்கலாம். அந்த வேலை வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து அது கொஞ்சம் பேர்டனா தெரியலாம், ஆனாலும் வந்து நீங்க அந்த வேலையை செய்வீங்க. அதன் மூலம் ஒரு வந்து அந்த வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு காதல் உருவாகும்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ நீங்க அந்த வேலையில ஜாயின் பண்ண பிறகு உங்களுக்கு வந்து கடவுள் வந்து ஒரு திருமண வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பாரு. அது மோஸ்ட்லி வந்து லவ் மேரேஜா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இவர் கரியரை பற்றி தான் நம்ம பேசுகிறோம். கரியர் தான் வந்திருக்கு. இந்த ப்ராசஸ் ஆஃப் அப்கிரேட் மத்தலப் உங்களுக்கு அந்த ஜாப்ல இருந்து ஒரு பெரிய போஸ்ட் வந்து கிடைக்க போகுது அப்படின்றாங்க. ஸோ அந்த ஃபீல்டில் வந்து இப்போ வந்து டெம்பரவரியாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது வந்து பெர்மனன்ட் ஜாபாக மாறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, உங்களோட வேலையோட நல்ல நீங்கள் வேலை செய்கிறத பார்த்து உங்களோட லீடர் இருக்காங்கல்ல, டீம் லீடராகவோ இல்லை நீங்கள் அந்த ஓனரோ இல்லை அந்த மேனேஜரோ வந்து நீங்கள் செய்கிற அந்த வேலை நல்லா செய்கிறத பார்த்து சந்தோஷப்படுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்காக ஒரு பெர்மனன்ட் ஜாபு காத்துட்டு இருக்கு. அவங்க மனசுல தோணுது, இவ்வளோ நீங்க விசுவாசமா இருக்கீங்க, நல்லா ஜாப் பண்றீங்க, ஸோ உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஜாபை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. உங்களுக்கு வந்து ஒரு கண்டிப்பா வந்து ஒரு சேஞ்ச், ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கண்டிப்பா இப்ப வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்றாங்க. இந்த கார்டு பேரே பாருங்க, ப்ரொபோசல் கரியர் தான், கரியரை பத்தி பேசுற கார்டு தான் இது நான் எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ நீங்கள் வந்து உங்களோட பர்சனல் லைஃபு பட் கரியர் ரெண்டையுமே வந்து நீங்கள் பேலன்ஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஹானஸ்ட் உங்கள்கிட்ட இருக்குது, ஒரு நேர்மை. நீங்கள் அந்த வேலையில் வந்து நேர்மையாக மட்டும் இருந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நீங்கள் கொஞ்சம் கவனமாக அந்த விஷயத்தை வந்து நீங்க டீல் பண்ணணும்னு சொல்றாங்க. அது ஏதோ ஒரு ஃபைனான்ஸ் சம்பந்தப்பட்ட ஒரு வேலையா இருக்கலாம் சொல்றாங்க. ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனியா இருக்கலாம், இல்ல ஃபைனான்ஸ் சம்பந்தப்பட்டதா இருக்கலாம், இல்ல நீங்க ஒரு அக்கௌண்ட் அந்த கணக்கு வழக்கெல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு ஜாபா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல ஒரு மேனேஜ்மெண்ட் சம்பந்தப்பட்ட ஒரு வேலையா இருக்கலாம் அந்த வேலை அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, கொஞ்சம் மெச்சூரிட்டியா நீங்க வந்து சில விஷயங்கள்ல ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து அதை வந்து கவனமா செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இன்னும் ஒரே ஒரு கார்டு பார்க்கலாம்.
கொலாபரேட்டிவ். ஓகே, ஸோ நீங்கள் வந்து அந்த வேலை செய்யும் போது ஒரு டீம் ஒர்க், ஆல்ரெடி சொன்னேன் டீம் லீடர்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு டீம் ஒர்க்காக நீங்கள் 2-3 பேரோட சேர்ந்து அந்த வேலை செய்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு அதாவது எல்லாருக்குமே வந்து ஒரே மாதிரிகள் பிரச்சனைகள் இருக்காது, டிஃப்ரெண்டா தான் வந்து சேலஞ்சஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நீங்க வந்து டிஃப்ரெண்ட் சேலஞ்சஸ் எல்லாரோட லைஃப்லயும் வரும், உங்க லைஃப்லயும் ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு சேலஞ்சஸ் வரும். நீங்க வந்து சரண்டர் பண்ணிருங்க, பிரபஞ்சத்திட்ட வந்து சரண்டர் பண்ணிருங்க. ஓகே, எது நடந்தாலும் அவங்க வந்து பாத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஹையர் செல்ஃப்ட சரண்டர் ஆயிருங்கன்னு சொல்றாங்க. growth, உங்களோட வளர்ச்சியை வந்து அதுக்கப்புறம் யாருனாலையும் வந்து தடுத்து நிறுத்தவே முடியாது அப்படின்னு சொல்றது. ஸ்ப்ரிங், இப்போ இந்த குளிர் ஜனவரி வரைக்கும் இருக்கும், பிப்ரவரி வரைக்கும் இருக்கும். ஸோ அப்போ மார்ச்லேருந்து உங்களுக்கு வந்து ஒரு செப்டம்பருக்குள்ள மார்ச்லேருந்து செப்டம்பருக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி வந்து உங்களுக்கு காத்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, யூ கேன் மேக் இட் ஹேப்பன் குயிக்கர், அதை விட சீக்கிரமாகவும் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அது ஜூன்ல கூட இருக்கலாம், ஜூன்ல உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி வரலாம் அப்படின்றாங்க. ஸோ நீங்க வந்து ஒரு சரியான பாதையில நீங்க செல்லணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அப்படின்னாதான் வந்து உங்களுக்கு பிடிக்காத விஷயங்கள்ல இருந்து நீங்க விரும்பணும். ஆர் யூ ட்ரூலி ரெடி ஃபார் இட் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, நீங்க உண்மையிலேயே அதுக்கு ரெடியா இருக்கீங்களா அப்படின்றாங்க. 3 months from now, 3 months from now, இந்த மந்த்லேருந்து 3 months வந்து நீங்கள் காடோட டைமிங். ஓகே, ஸோ இந்த காடோட டைமிங் வந்து எப்பயுமே கரெக்டாக சரியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஃபெப்ரவரி, மோஸ்ட்லி இந்த ஃபெப்ரவரி மந்த்துக்குள்ள உங்களுக்கு ஒரு நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கலாம், அதன் மூலம் உங்கள் வாழ்க்கை மாறலாம், ஒரு வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை நீங்கள் சந்திக்க போகிறீங்க. ஓகே, மிகப்பெரிய ஒரு வெற்றியும் உங்களுக்கு காத்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, தேங்க்யூ. உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கொலீக்ஸ்க்கு, ஃப்ரெண்ட்ஸுக்கு, ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் தான் நம்ம ரொம்ப கம்மியாக இருக்குது. ஓகே, ஸோ அதனால் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ.